சியாச்சின் பனிச்சரிவில் உயிரிழந்த வேலூர் மாவட்ட ராணுவ வீரர் ஏழுமலைக்கு அவரது சொந்த ஊரில் இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. இது குறித்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம், இப்போ ஏழுமலையின் இறுதிச் சடங்குல பொதுமக்களும் சரி, உறவினர்களும் சரி கண்ணீர் மல்க அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்று மலர் வளையம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம். தொடர்ந்து அரசு தரப்பில், அதிகாரிகள் தரப்பில் இந்த இறுதிச் சடங்குல யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க மகாலிங்கம்? சரண்யா, குறிப்பாக ஏழுமலை பொறுத்த வரைக்கும் அவர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் 4th பட்டாலியன் பிரிவை சார்ந்த பிரிவில் பணியாற்றி வந்தார். கடந்த 20 வருடங்களாக அவர் பணியாற்றியிருக்கார். கடந்த சில வருடங்களாக சியாச்சினில் பணியாற்றி வரும்போதுதான் இந்த விபத்தில் அவர் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். தற்பொழுது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் 4th பட்டாலியனை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களும் மற்றும் அதிகாரிகளும் இந்த பகுதியில் தற்பொழுது முகாமிட்டிருக்கிறார்கள். இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தற்பொழுது அவர் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த குடும்பத்தினர் இறுதி அஞ்சலிக்காக அவரது உடல் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. பலரும் நெருங்கிய குடும்பத்தினர் தற்பொழுது மாலை சூட்டி அவருக்கு தற்போது இறுதி சடங்கு செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய உடலுக்கு தற்பொழுது இறுதி சடங்கு செய்யப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ராணுவ அதிகாரிகள் இந்த பகுதியில் அவரது உடலுக்கு ராணுவ மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 21 குண்டுகள் முழங்கி அவரது உடல் என்பது அடக்கம் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மெட்ராஸ் ரெஜிமெண்டை சார்ந்த முக்கியமான பொறுப்பேற்கும் அதிகாரிகளும் இங்கு இருக்கிறார்கள். அதே போல காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். மேலும் தமிழக வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த பகுதியில் இருந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிறார்கள். குறிப்பாக ஏழுமலை பொறுத்த வரைக்கும் அவர் உறவினர்களும் குடும்பத்தாரும் நன்கு அறிமுகமானவராகவும் சுற்று வட்டாரத்தில் நன்கு அறிமுகமாகவும் இருக்கிறார். அதன் காரணத்தின் அடிப்படையில் இங்கு பல்வேறு இளைஞர் அமைப்புகள் மற்றும் சமுதாய தொண்டு நிறுவனங்கள் என பல குழுக்கள் இந்த பகுதியில் கூட்டமாக வந்திருந்தார்கள். அவரது இறுதி பேரணியிலும் இறுதி ஊர்வலத்திலும் பங்கேற்றிருந்தார்கள். மேலும் இன்னும் சில நொடிகளில் அவரது இறுதி ஊர்வலம் முடிந்து அவரது உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அவரது குடும்பத்தார் உடலுக்கு இறுதியாக அஞ்சலி செலுத்துகிறார்கள். சில குடும்பம் சார்ந்த சடங்குகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. மேலும் ராணுவ வீரர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தயாராக இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் சுற்று வட்டாரத்தை சார்ந்த கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் அதிக அளவு இருப்பதை பார்க்க முடிகிறது. சரண்யா, இன்னும் சில நிமிடங்களில் 21 குண்டுகள் முழங்க அவரது உடல் அடக்கம் செய்யப்பட இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. சரண்யா. மகாலிங்கம், ஏழுமலையோட உடலுக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள், அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்கனவே அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை நாம் பார்த்தோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் KC வீரமணி முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் அளித்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஏழுமலையின் குடும்பத்தாருக்கு அரசு சார்பில் வேற என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக தம்பி, குறிப்பாக இந்த சியாச்சினில் உயிரிழந்தவர்களுக்கு நேரடியாக பிரதமர் மோடியை நேரடியாக மரியாதை செலுத்தியது. டெல்லி உடலுக்கு மரியாதை செலுத்தினார். இவர்களது குடும்பத்தாருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டுமோ, உதவிகள் எல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அனைத்தையும் இந்திய ராணுவம், குறிப்பாக மெட்ராஸ் ரெஜிமெண்ட், அதாவது உதகையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ரெஜிமெண்ட் நேரடியாக செய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த சியாச்சினில் நூற்றுக்கணக்கானோர் தொடர்ந்து உயிரிழப்பும் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் அங்கு பணிபுரிந்து வரும் அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சியாச்சினில் உயிரிழக்கும் மோசமான வானிலை காரணமாகவும் இது போன்ற விபத்துகள் காரணமாகவும் உயிரிழப்பவர்களுக்கு ஏற்கனவே பல்வேறு அலவன்ஸ்கள் என்று சொல்லப்படக்கூடிய சலுகைகள் அதிக அளவு கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் குடும்பத்தாருக்கு, வாரிசுகளுக்கு வேலைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்சமான இழப்பீட்டு தொகையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இதற்காக ஒரு நிதி சேர்க்கும் திட்டத்திலையும் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு வங்கி கணக்கு ஒன்று தொடங்கப்பட்டு இது சியாச்சினில் உயிரிழந்தவர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்ய முன் வருகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த வங்கி கணக்கில் தங்களுக்கு முடிந்த அளவு தொகையை செலுத்தலாம். அல்லது நேரில் அலுவலகத்தில் குடும்பங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும், கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லாம் செய்ய முடியும், உதவிகளை செய்ய முடியும் என்றால் நேரடியாக அங்கு சென்று அவர்கள் என்ன உதவி செய்ய முடியுமோ அதற்கான அறிவிப்புகளை அதற்கான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சமர்ப்பிக்கலாம் என்றும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. எனவே இவர்களுக்கு
அதாவது உயிரிழந்த சியாச்சினின் பனிப்பாறை சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்தாருக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் தாங்கள் செய்ய இருப்பதாகவும் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். இது ஒரு மிகவும் உருக்கமான ஒரு மரணமாகவும் பார்க்கப்படுகிறது. நாட்டிற்காக கிட்டத்தட்ட 18,000 அடி உயரத்தில் அங்கு ஆக்சிஜன் மிகவும் குறைவாக இருக்கும் அந்த இடத்தில் நாட்டுக்காக தொடர்ந்து பல மாதங்கள் அங்கு தங்கியிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக எல்லையில் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக மெட்ராஸ் ரெஜிமெண்டை சார்ந்த வீரர்கள் தான் வீரனுடைய கட்டுப்பாட்டில் தான் பெரும்பாலான நேரங்களில் சியாச்சின் இருக்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ராணுவ மரியாதை என்பது செலுத்தும் காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பார்ப்பீர்கள் நம்புகிறேன் சரண்யா. இந்த பகுதியில் தற்பொழுது துப்பாக்கிகள் தயாராக இருக்கின்றன. ராணுவத்தின் மரியாதை உச்சபட்ச மரியாதையாக தற்பொழுது குண்டுகள் முழங்க இருக்கின்றன சரண்யா. தற்பொழுது 3 முறை துப்பாக்கி குண்டுகள் வானத்தை நோக்கி சுடப்பட்டது. இது ஹவில்தார் ரேங்க் என்று சொல்வார்கள். அவர் இறந்த ஏழுமலை ஹவில்தார் ரேங்க் பதவி கொண்டவர். அவர் பதவிக்கான மரியாதை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மரியாதை தற்பொழுது இறுதியான மரியாதையாக கருதப்படுகிறது. அதற்கு பிறகு குடும்பத்தினருக்கான சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு தற்பொழுது அவர் உடல் இங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அடுக்கம்பாறை, வேலூர் மாவட்டம் ஒரு அடுக்கம்பாறையில். இந்த நிகழ்வு மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு ராணுவ வீரனுடைய மறைவுக்கு பிறகு முழுமையான ராணுவ மரியாதை தொடர்ந்து செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுது தமிழக காவல்துறையினுடைய மரியாதை துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்பொழுது வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். உயிரிழந்த ஹவில்தார் ஏழுமலைக்கு தமிழக காவல்துறையின் சார்பில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வீர வணக்கம் செலுத்தி வருகிற காட்சியை நாம் நீங்கள் சரணியா பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். தம்பி பச்சை கலர் செல்ல கீழே வடமலர் அட்டென்ஷன் வடமலர் ஓ புதிய தலைமுறையான வடமலர் ரீசன் லைவ் போடுறவங்க வடமலர் வெஸ்டர்ன் யூரோப் ரிவர்ஸ் தமிழக காவல்துறையினர் தற்பொழுது தலைமை சர்ச் என்று சொல்லப்படக்கூடிய வீர மரணம் அடைந்தவர்களுக்கான மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக துப்பாக்கியை தலையிலாக பிடித்து இது மாதிரி மரணம் அடைந்தவர்களுக்கு மௌனம் சாதிக்கும் மௌனம் அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அமைந்திருக்கு. குண்டுகள் முழங்க ஹவில்தார் ஏழுமலையினுடைய உடல் அஞ்சலி Reload. Present. All is fire. Vadamallar. Unload. Vadamallar. Order. Vadamallar will fix my land. Vadamallar. Fix! Pilot! Vadamallar! Attention! Vadamallar! Go! Up! Vadamallar! Center salute! Present! Up!
Listen! Up! Bowler! Go! Out! Bowler! Order! Up! Bowler will fix bowler. Bowler and hit! Bowler! Up to 10! 10 that is bowler. And 9 rounds. தற்பொழுது தமிழக காவல்துறையினுடைய மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்த்தோம். தமிழக காவல்துறை சார்பில் குண்டுகள் மூலங்க மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த மரியாதை இது போன்ற காவல்துறை மற்றும் ராணுவம் உள்ளிட்ட சீருடை பணிகளில் பணிபுரியும் நபருடைய இறுதி சடங்கின் போது வழக்கமாக செய்யப்படும் ஒரு மரியாதை. இது ஒரு முக்கியமான மரியாதை. நாட்டுக்காக ஒரு வீரர் உயிரிழந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் இது போன்ற மரியாதைகள் எல்லாம் மிகவும் முக்கியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு மரியாதையாக தொடர்ந்து பண்பாடாக இருந்து வருகிறது. இந்த வகையில் தற்பொழுது தமிழக காவல்துறையினுடைய மரியாதை முடிந்திருக்கிறது. அதே போல இது சற்று நேரத்திற்கு முன்பு இந்திய ராணுவத்தினுடைய மரியாதை, குறிப்பாக மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அந்த பிரிவில் தான் அவர் பணியாற்றியிருந்தார். அந்த பிரிவினுடைய மரியாதையும் தற்பொழுது செலுத்தப்பட்டது. சரண்யா.